வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறாங்க ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்திருந்த வேல்யூ கீ வேல்யூ 24,996ங்க. மார்க்கெட்டு இன்னைக்கு நேற்று நான் வீடியோலயே சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு 12:30 மணிக்கு மேல எந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கோ மேக்சிமம் அந்த க்ளோசிங் பிரைஸ்க்கு கீழே இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு அந்த திசையில தான் ஓப்பனே ஆகுங்கிறத நேற்று சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இது மேக்சிமம் இந்த மாதிரி தான் நடக்குதுங்க. நாளைக்கு இந்த மாதிரி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேக்சிமம் இந்த மாதிரி நடக்குதுங்க, அவ்வளோதான். ஸோ மேலே ஓப்பன் ஆனாலும் சஸ்டெயின் ஆகாம கீழே வராங்க, அவ்வளோதான் மார்க்கெட்டு. இங்கே வந்து எந்த இடத்துலையும் வந்து டச் ஆகவே இல்லை. கீ வேல்யூக்கும் வரல, இந்த சென்டர் வேல்யூக்குமே வரலைங்க. ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட்டு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு, எந்த இடத்துக்குமே போகல. சரி, ஓகேங்க. ஆனா நீங்க நான் சொன்ன வேல்யூஸ் நேற்று சொல்லியிருந்தேன். 33 பாயிண்ட் மைனஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போ பார்த்துருவோங்க. 25,128 மைனஸ் 33 25,095 ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கும். நான் கொடுத்த சப்போர்ட் வரல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாங்க. 25,095ங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கும். அதுக்கும் மைனஸ் பண்ணி திருப்பி ஒரு 33 பாயிண்ட் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 25,062ங்க. 25,062 அடுத்த சப்போர்ட்டா இருந்திருக்கும். இது எக்ஸாக்டாலாம் இதுல சொல்ல முடியல. கீழே வந்திருக்கு, மேலே வந்திருக்கு. அதுக்கும் அடுத்த சப்போர்ட்டா வந்து 25,029 வருதுங்க. ஆனா லோ வந்து 35 வச்சிருக்கு, 29க்கு வரல. 29 நம்ம வேல்யூவே கொடுத்துருக்குறோம். ஓகே, ஃபைன், ஓகேங்க. அதான் இந்த மாதிரி நீங்க சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதுவா தான் இருக்குங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. பட் நீங்களே இதை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். 33 பாயிண்ட் மைனஸ் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து இந்த சப்போர்ட்டை நீங்க எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்குங்க. ஓகே, நான் சொன்ன சப்போர்ட்டுக்கு வரல. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து வீக்லியில கீ வேல்யூல இருந்து மேல நிக்குது. சரி, ஓகே. ஆனா இதை வந்து நம்ம அப் ட்ரெண்டா எடுத்துக்கலாமான்னு சொல்ல முடியாது. நான் ஒரு வியூ பார்த்துடலாங்க. அதுக்குள்ள இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை பார்த்துட்டு இதை பார்த்துருவோங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் வந்து 25,100 கால் 100 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருந்திருக்கும். மார்னிங் தேர்ட் கேண்டிலே வந்து அந்த டார்கெட்ல இருந்து கீழே விழுந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 100 ரூபாய்க்கு மேல எந்த கேண்டிலுமே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கல தேர்ட் கேண்டிலுக்கு அப்புறம். ஸோ இந்த தேர்ட் கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட்டு டவுன் சைடு நோக்கி போயிருக்கும். இது வந்து ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன்ல தான் இருந்திருக்குங்க. இங்க அதே நான் நேற்று சொன்ன எக்ஸாக்ட் வேல்யூலயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா 116 ரூபா டார்கெட்டுங்க. 100 ரூபாயில ஸ்ட்ரகிள் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு பாருங்க. 100 ரூபாயில இருந்து மார்க்கெட்டு எகெயின் வந்து மேல போயிருக்கு, அவ்வளவுதான். பட் பெரிய டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாத மாதிரிதான் இது இருக்கு, பாப்போம். ஆனா இது வந்து 100 ரூபாய்க்கு மேல இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா டவுன் தான் எடுத்துக்கணுங்க. ஆனா இங்க பாருங்க 84 இங்க கட் பண்ணிட்டாங்க. ஓவராலா அப்ப அப்சைடுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லாம போயிருச்சு. இதெல்லாம் நீங்க வந்து பிரீமியத்திலேயே கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. மெயின் சார்ட்டை பார்த்து மார்க்கெட் அப்பா டவுனா அப்படின்ட்டு சொல்றதை விட நீங்களே இதை முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, பார்க்கலாங்க. ஓகே, நான் ஆக்சுவலா வந்து ஒரு வியூ பார்த்துருவோங்க. ஏன்னா இப்போதைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் வந்து எனக்கு வந்து வீக்லி வியூ பார்த்துடலாங்க. நம்ம வந்து டெய்லியில வந்து மார்க்கெட் மேல இருக்கிற மாதிரி காமிக்குது, ஆனா எனக்கு மேல இருக்கிற மாதிரி தெரியல. இது நான் பார்த்ததை நான் அப்படியே உங்களுக்கு ஷோ பண்றேன். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு 24,811 வரைக்கும் இந்த வீக் காமிக்குதுங்க ஃபியூச்சர்ல. இந்த வேலை வந்தாதான் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கு உண்டான வாய்ப்புகளா தெரியுது. ஏன்னா 2 நாளாவே கன்சாலிடேஷன் மட்டும்தாங்க, பெரிய இடத்துல இல்ல. அப்படி ஃபர்தர் அப்சைடு போகணும் அப்படின்னா 25,182க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா மட்டும்தான் அப்சைடுங்க. போகாதுன்னு சொல்லக்கூடாது, எப்பவுமே போகலாம். அதனால இதுக்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா மார்க்கெட் ஃபியூச்சர், இது இண்டெக்ஸ் கிடையாது, ஃபியூச்சர்லயும் பார்த்துருவோங்க. சாரி, இண்டெக்ஸ்லயும் பார்த்துருவோம்.
இதை வச்சு நம்ம ட்ரேட் அதிகமாக இனிஷியேட் பண்ணுவோங்க. ஓகே, அதே வந்து இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி அனலைசிஸ்ல எனக்கு வந்து 25,127ங்கிற விலை ரொம்ப இம்பார்ட்டண்டா காமிக்குதுங்க. இந்த இடத்த பிரேக் அவுட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 25,383 431 போக வாய்ப்பு இல்லை, 383 வரைக்கும் போகலாங்க. இது வந்து லாங் டைம்ல பாக்குறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்க வரைக்கும் எனக்கு புல்லிஷா காமிச்சிட்டு இருக்கு. ஆனா வந்து இந்த விலையை தாண்டினாதான் புல்லிஷ்ங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வீக்லியில இந்த விலையை தாண்டினா மட்டும்தான் புல்லிஷ் மோட்ல வரும். அதை பார்த்துக்குங்க. அது எந்த இடத்துல இருந்தாலுமே இதை கவனிச்சிங்க. நான் கொடுத்துருக்க சப்போர்ட்டே வந்து இந்த வீக்லியில 24,748ன்னு கொடுத்துருப்பேன். இந்த இடம் வந்துதான் மார்க்கெட்டு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் மாதிரி தெரியுது. பட் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். நம்ம எதா இருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவல் ப்ரீமியத்தில் பார்த்துக்கலாங்க. இதே மந்த்லியில் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நிஃப்டி இண்டெக்ஸ் தாங்க இது எல்லாமே. 25,212 வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் போக முடியுங்க. இந்த மந்த் வியூங்க. இது வந்து 1 ஹவர் சார்ட்டில் வச்சுருக்கேன். 1 ஹவர் சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே ஓப்பன்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடம் பிரேக் ஆகும்போதும் பார்த்துட்டேன். இங்கே 202ன்னு ஒரு விலை கொடுத்துருப்பேன் இந்த மந்த்லியில், அங்கேயும் உடஞ்சிது. ஆனால் இங்கே 44ல் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காமிக்குது. பட் மந்த்லியில் வந்து சப்போர்ட்னா 23,848 வேணாம், அவ்வளோ தூரம்னா போகிறோமான்னு தெரில. பட் 24 வீக்லியோடைய சப்போர்ட், அதாவது பை லைனை பார்த்தாலே போதுமானதுங்க. வீக்லியில என்னமோ அது காமிச்சிடும். இதை நான் கொடுத்துருக்கிறதுனா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், டே கேண்டில் பாருங்க தெரியும். அதாவது மந்த் வியூ ஸ்டார்டிங்ல இங்க ஹைல இருக்குங்க. அங்கிருந்து வந்த மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா மட்டும்தான் அப்சைடுக்கு உண்டான வாய்ப்புகளுங்க இந்த மாசம். அது வந்து தாண்டுதா அப்படிங்கிறது அந்த 2 நாள்ல நம்ம பார்த்தாதான் தெரியும். பார்த்துக்கலாங்க. ஏன்னா அந்த இடம் தாண்டினா மட்டும்தான் அப்சைடுக்கு உண்டான வாய்ப்புகளுங்க. அதர்வைஸ் 24,742 வரைக்கும் கண்டிப்பா வருங்க. தெரியுதுங்களா? இதெல்லாம் ஏன் என்ன பை லைனு, ஏன் செல் லைனா ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்து 848 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் காமிக்குது. பட் அவ்வளோ ஃபால் கொடுக்க வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. கண்டிப்பா இவ்வளவு ஃபால் கொடுப்பாங்களான்னு தெரியல. நீங்க இதை இப்படி பாக்குறத விடங்க லைன் சார்ட் போட்டீங்கன்னா ஈஸியா இன்னும் கிளாரிட்டி இருக்குங்க. தெரியுதுங்களா? இது வந்து ஒரு டவ் தியரி பேஸ் பண்ணி வரக்கூடியது. லைன் சார்ட்ல பார்த்தா தெரியுங்க மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். இந்த வேல்யூஸ் வேணும்னா நீங்க வீடியோஸ்ல பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த மந்த்துக்கு தான் வேலிடுங்க, அதையும் பார்த்துக்குங்க. இது இந்த மந்த்துக்கு மேல அதை பார்க்க வேண்டாம். ஓகே, நம்ம இன்ட்ராடே வேல்யூஸ் போயிடலாங்க. நாளைத்த மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூ வந்து 25,092ங்க. 25,092 தான் நாளைக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். அந்த இடத்தை தாண்டினா மார்க்கெட்டு 25,108, அங்க அதையும் தாண்டினா 25,141 தாண்டினா மார்க்கெட்டு 25,213 வரைக்கும் இந்த வீக் போகணும்னு நான் கொடுத்துருந்தேன். அந்த இடம் நாளைக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. பார்ப்போம் புல்லிஷா பீரிஷா அதை வந்து நம்ம வேல்யூஸ்லயே டிரைவ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,141, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 25,213, அதையும் தாண்டினா 25,328 வரைக்கும் போகுங்க. அதே மாதிரி வீக்லி கீ வேல்யூ வேற கீழே இருக்கு. இதை சப்போர்ட்டா எடுத்துக்கலாம் நம்ம, அது அப்படி இடையில இருக்கு. பட் இதை தாண்டினா மார்க்கெட் அப்சைட்ல டிசைடிங் ஃபேக்டரா நான் கொடுத்துருந்தேன். அந்த விலையை தாண்டி தான் மேல நிக்கிறாங்க. பட் எனக்கு அப்சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரியல. 25,108க்கு மேல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் மேல போகுங்க. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி சப்போர்ட், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,003, அதையும் தாண்டினா கீழே 25,889 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் பார்த்துக்குங்க. நீங்க இந்த சப்போர்ட்டுக்குலாம் வரல அப்படின்னா மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் நீங்களே சப்போர்ட் டிரா பண்ண கத்துக்கோங்க. நான் சொன்ன வழிகள்ல கீழே 33, மேல போனா அதே 33, அதே வந்து ஹையில இருந்து கீழே 33 போட்டீங்கன்னாலும் அதுவும் ஒர்க் ஆகுங்க.
ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ரூலு. யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு நீங்க ரன் பண்ணாதீங்க. நீங்களே ஓனா ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை அண்ட் லோ தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேல நீங்க அதை பார்க்கணுங்கிறது இல்லை. நான் சொல்லிட்டேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஓவரால் வியூ மட்டும் பார்த்துக்குங்க. மார்க்கெட் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பீரிஷ் மோட்ல தான் இருக்கு. புல்லிஷ்ல போனாலும் இது வாய்ப்புகள் கிடையாது. கீ வேல்யூ தாண்டி நிற்குதுங்கிறதுக்காக புல்லிஷா எடுத்துக்காதீங்க. மார்க்கெட்டு எவ்வளோ மேலே போனாலும் இங்கே போனாலும் கீழே விழுகத்தான் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு புல்லிஷ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. 742 வரைக்கும் இந்த வீக் வரலாங்க. அது அதே மாதிரி நாளைக்கு புதன்கிழமை டபுள் சைடு மொமெண்டம் இருக்கும், பார்த்துக்குங்க. அதுக்கு நான் ஒரு க்ளூ தரேன். காலையில 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதோ அந்த க்ளோசிங்ல இருந்து இப்போ உதாரணத்துக்கு 25,050 அப்படிங்கிறது க்ளோசிங் பிரைஸ் 100 ரூபாயில ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்ல வைக்குது அப்படின்னா இங்கிருந்து 52.2% வந்து ரிவர்சல் ஆகுங்க நாளைக்கு. அது வரைக்கும் மார்க்கெட் ஒரே ட்ரெண்டை தான் நோக்கி போகும். அது கால் சைடா இருந்தாலும் சரி, புட் சைடா இருந்தாலும் சரி, எந்த சைடோ அதை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. நாளைக்கு மார்னிங் மார்க்கெட்ல நீங்களே மீட் பண்ணுங்க. ஸோ இந்த வேலையும் நாளைக்கு வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். புதன் வியாழன்ல மட்டும்தான் இது வேலை செய்யும், பார்த்துக்குங்க. இது வந்து ஆனால் டபுள் சைட் மொமெண்டம் இருக்கும். ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட உட்காராதீங்க. 52%ல உங்களுக்கு மினிமம் 13% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அவ்வளவுதான், பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜ், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் 25,000 காலும் 25,000 புட்டுமே 2 ஈவன் பிரைஸா இருக்குங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு 110 ரூபாய்க்கு கீழே எந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதோ மார்க்கெட் அதுதான் ட்ரெண்டா இருக்குங்க. அப் சைடில் கால் சைடில் 110 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். அதே 25,000 புட்டு 110 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல மட்டும்தான் இருக்கும். இதனுடைய தொலைவு 92 to 128ங்க. ஸோ இதை வச்சு நீங்க நாளைக்கு மார்க்கெட்டை நல்ல வகையில பாருங்க, சரிங்களா? இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க. நாளைக்கு டபுள் சைட் மொமெண்டம் இருக்கலாம், பார்த்து செய்யுங்க. ஓகே, நன்றி, வணக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நாளை மாலை சந்திப்போம். வணக்கங்க.